सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्माः सनातनाः धर्मे नष्टे कुलं कृष्णम् अधर्मो अभिभवत्युत कुलक्षये அவன் என்ன சொன்னா கதம் ஞேயம் அஸ்மாபிஹி பாபாத் அஸ்மான் எப்படி இந்த பாபத்திலிருந்து என்ன காப்பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. வாருன்னு வந்துருச்சுன்னா எல்லாரும் பயத்துல இருப்பான். அது மாத்திரம் இல்லாம வர்ண கலப்பெல்லாம் ஏற்படும். நிறைய பேர் செத்து போயிட்டான்னாக்கா அவ குடும்பங்கள்லாம் பாதிக்கும். இதுல இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப கவலைப்பட்டான் அர்ஜுனன். இப்போ இன்னொரு கவலை வந்துட்டு எல்லா ஸ்திரீகள்லாம் கட்டி போயிட்டான்னா அந்த குடும்பமே கட்டி போயிடும். அவளாலதான் கிருஹிணின்னு அவளாலதான் இந்த உலகமே தாங்கப்படுறது, தர்மங்கள்லாம் தாங்கப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வறுமையானால் தர்மங்களும் சனாதனமான தர்மங்கள் எல்லாம் போயிடுமே அப்படின்னு கவலைப்படுறான். மனுஷன் கட்டுப்பாடோட இருக்கணும்னா என்ன முக்கியம் அப்படின்னாக்க எல்லாரும் முதல்ல கடவுள்கிட்ட ஒரு பயம் இருக்கணும். காட் ஃபியரிங், அதுதான் முதல் காசு. ரெண்டாவது சாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும். ரெண்டாவது பயம் அது சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்ன்ற பயம் யாருக்கு இருக்கோ அவனுடைய வாழ்க்கையானது நல்லா இருக்கும்ன்றத பார்த்துருக்கோம். அப்புறம் குல தர்மம், அதுக்கு ஒரு பயம். நம்ம குலத்துல இப்படி வழக்கம் இல்லையே, நம்ம மாத்திரம் இப்படி தனியா பண்ணக்கூடாது, நம்ம அப்பா எப்படி பண்ணார், நம்ம தாத்தா எப்படி பண்ணார், அப்படிதானே நம்மளும் போகணும் அப்படின்னு அந்த குல தர்மத்துக்கு பயப்படுறது, அது மூணாவது பயம். நாலாவது பயம் ராஜ்யம், ராஜ்யத்துல போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கு பயந்துதான் நடக்கணும். போகும்பொழுது வரும்போதெல்லாம் எப்படி ரூல்ஸ் போட்டிருக்கோ அந்த ராஜ்யம், அதுக்கு பயந்து நடக்கணும். அதை தவிர இன்னொரு பயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய வியாதி பயம், மரண பயம்னு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தியாத்மிகமான பயங்கள். இப்படி மனிதன் 5 விதமா பயந்து இருக்கான்னாக்கா அந்த 5 விதமான பயத்தை காப்பாத்துறதுன்னா காரணம் என்னன்னாக்கா இந்த சனாதனமான தர்மம் தான் இவாளெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கு. இதுல இந்த குலமும் ஒண்ணு. இந்த குல பயம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த குலமானது கெட்டு போயிடுச்சுன்னாக்க இது எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்ற அர்த்தத்துல குலக்ஷயே, இந்த குலமானது க்ஷயமாகுமே ஆனால், இந்த குலமானது சீனமாகுமே ஆனால் அப்ப என்ன ஆகும்? சனாதனாக குலதர்மாக கனஷ்யந்தி. சனாதனமாக அவ தாத்தாக்கு சேர்ந்து அவளுடைய உப்பாட்டனார்ந்து அப்படி வழி வழியா வந்து கொண்டு இருக்கக்கூடிய அவாத்துல இருக்கக்கூடிய வழக்கங்கள் குலதர்மங்கள் எல்லாம் இந்த பசங்க இப்படி ஏதாவது பண்ணிருக்குன்னா இந்த குலதர்மம் அந்த குலத்தையே அழிக்கிறது. இப்படி குலதர்ம குலக்ஷயம் ஆயிடுச்சுன்னா குலத்தினுடைய தர்மங்கள் எல்லாம் குலதர்மம் அது எப்படி வந்திருக்கு? சனாதனாக குலதர்மாக பிரனஷ்யந்தி பிரகர்ஷேன நஷ்யந்தி, இதெல்லாம் நாசமா போயிடுவேன்னு கவலைப்படுறான் அர்ஜுனன். அது மாத்திரம் இல்ல, தர்மே நஷ்டே, தர்மமானது போயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஊட்ட. மேலும் தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம், முழு இவனுடைய குலம் முழுக்கவுமே அழியது மாத்திரம் இல்ல, அதர்மமாதி அபிபவதி. அதர்மமானது ஓவர் ஷேடோ தர்மம். இந்த பயத்தினால இவன் செய்த காரியங்கள் எல்லாம் எப்படி கட்டுப்பாடா இருக்காங்கன்னா இதெல்லாம் இந்த அதர்மமானது ஓஞ்சிடுச்சுனாக்க என்ன ஆகும்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். அப்போ தர்மம் நஷ்டமாயிடுச்சுனாக்க சொசைட்டி மாறிடும். சொசைட்டி மாறிடுச்சுன்னா ஜனங்கள் எல்லாம் மாறிடும். ஜனங்கள் மாறிட்டானா எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை தகராறு இப்படிதான் ஒருமேன்ற ஒரு கவலை நமக்கு வந்துட்டு. இப்படி ஒரு வாருக்கு நம்ம வந்துட்டாம வார்ல நம்மளுடைய நிமிஷத்தினால இந்த மாதிரி வார் வந்து இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னா எத்தனை கஷ்டங்கள்லாம் வருதுன்னு இவன் பார்க்க ஆரம்பிச்சோடனே இவனுக்கு மனசு கலக்கம் வந்துடுது. அது பத்திரம் இல்ல, இந்த அதர்மமானது ஓங்கிடுச்சுன்னா தர்மமானது ஜெயமானதுன்னு தெரியுது. அதர்மம் ஓங்கிட்டாருன்னா என்ன வரும் அப்படின்றத பத்தி இன்னும் சொல்ற. ரொம்ப முக்கியமா ஸ்திரீகள் தான் அதர்மம் வந்துருச்சுன்னாக்க அவளாலதான் கட்டி காக்கப்படுகிறது இந்த சொசைட்டி. அந்த குலஸ்திரீகள்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டான்னாக்கா அப்புறம் இந்த உலகத்தை யாராலையுமே திருத்தப்பட முடியாது. லேடிஸ் தப்பு பண்ண ஆரம்பிச்சான்னா குலமே
இந்த ஊரையே காப்பாற்ற முடியாது அப்படின்ற அர்த்தத்துல இப்போ அர்ஜுனன் சொல்றான், அதர்ம அபிபவா கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா ஸ்ரீஷு துஷ்டாசு வாஸ்மேய ஜாயதே வர்ண சங்கரஹ. அதர்ம அபிபவாத், ஏ கிருஷ்ணா, கிருஷ்ணான சம்போதனம் அங்க கிருஷ்ணர் கேட்கிற, அதர்ம அபிபவாத், இந்த அதர்மங்கள் மேலோங்கி இருக்குன்னா என்ன ஆகும் தெரியுமா? குலஸ்திரியா பிரதுஷ்யந்தி, ஸ்திரீகள்லாம் குலஸ்திரீகள்லாம் கெட்டு போயிடுவான். அவெல்லாம் பிரதுஷ்யந்தின்னா பிரகர்ஷேன துஷ்டாக பவந்தி, பெண்கள் சுத்தமாகறான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு இருக்க கட்டுப்பாடுகள் எல்லாம் போக ஆரம்பிச்சிருவா. நான் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான்னாக்க, குலஸ்திரீகள்லாம் அப்படி பண்ண ஆரம்பிச்சான்னாக்க என்ன ஆகும்? இந்த குலஸ்திரியா பிரதுஷ்யந்தி, அவெல்லாம் பிரகர்ஷேன துஷ்டாக பவந்தி, அவெல்லாம் சுத்தமா ஆயிட்டான்னா என்ன ஆகும்? ஸ்ரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேயா, ஸ்திரீகள்லாம் அப்படி துஷ்டாலா மாறினாலே ஆனால் சதீஷு அப்படி நம்ம கேட்கணும். ஸ்ரீஷு துஷ்டாசு சதீஷு ஏ வாஸ்னேயா, வாஸ்னேயானா இந்த கிருஷ்ணனை விஷ்ணு குலத்துல பிறந்தவனே, விஷ்ணு வம்சம் பிரசூதா கிருஷ்ணா அப்படின்னு அர்த்தம். அவரை கூப்பிடுறாரு, ஹே வாஸ்னேயா ஸ்ரீஷு துஷ்டாசு, ஸ்திரீகள்லாம் இப்படி தர்மம் தப்பி போயிட்டாலே ஆனால் என்ன ஆகும்னா ஜாயத்தே வர்ணசங்கரா. வர்ணசங்கரம்னாக்க வர்ண கலப்பு ஏற்பட்டு போயிடும். யார் வேணாலும் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சொசைட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்தந்த ஜாதி அந்தந்த இதுன்னு ஒரு கட்டுக்கோப்பா இருக்குன்ற ஒரு செட்டியார்னா செட்டியார், முதலியார்னா முதலியார், நாடார்னா நாடா, பிராமணன்னா பிராமணன், வடமானா வடமான், அதுக்குள்ள பேதங்கள் இப்படி எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்குன்ற வரும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அதர்மம் அதிகமாக கதையில என்ன ஆகும்னா எல்லாம் இஷ்டத்துக்கு ஒருத்தருக்கு கலப்போம்னா இவாளுடைய வேல்யூஸ் எல்லாம் இங்க வரும், அவளுடைய வேல்யூஸ் எது வேல்யூன்னு தெரியாம போயிடும். அவன் சொல்றது நியாயமா இருக்கிற மாதிரி தெரியும் இவாளுக்கு, இவா சொல்றது நியாயமா தெரியும். அப்ப எதுதான் தர்மசாஸ்திரம் என்னது இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பித்து விடும். அப்படி ஜாயத்தே வர்ணசங்கரா, வர்ணசங்கரம்ன்றது பெரிய ஒரு தோஷமா சொல்ல. வர்ணசங்கரம் வந்துருக்குன்னா சொசைட்டியை யாருமே காப்பாற்ற முடியாது. இப்படி வர்ணங்கள் அப்படின்னா ஜாதி சங்கரம்னா ஜாதி கலப்பு ஏற்பட்டுடும். ஜாதி கலப்பு ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஜாதி கலப்பு இருந்தா என்ன, ஏதோ நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லாதீங்க. அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. சங்கரோ நரகா எய்வ குலத்னானா குலஸ்ய பதந்தி பிதரோ யேஷாம் லுப்த பிண்டோதக்ரியாஹ. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா குலத்னானம், இந்த குலத்தை நாசம் செய்தவர்களுக்கு குலத்னானம், குலத்தையே நாசம் பண்ணிட்டான் அவன். எதோ கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ இருக்கு, இப்படி எல்லாம் குலத்தை நாசம் பண்ணினவர்களும், அதனால நாசமடைந்த இந்த குலத்துக்கும், அதனால நாசமடைந்த குலத்னானா குலஸ்ய என்ன ஆகும்? நரகாயே. இந்த சங்கரமானது வந்துச்சுன்னா, குலத்னனும் குலமும் போக ஆரம்பிச்சுன்னா, இந்த வர்ணக்கலப்பு ஏற்படுத்துதுன்னா இவ என்ன வழின்னா நரக்கத்துக்குன்னா போவா. அது என்ன கவலையா இருக்கு? இப்போனா இந்த ஜாதி கட்டுப்பாடுன்னா எப்படியோ அதோட அசமஞ்சவோ வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுங்க. அவனுக்கு பையன் அந்த அப்பாவுக்கு பிதிரு கர்மாக்கள் செய்யறான் அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவன் மேலதான் போறான், பிதிருலோகத்துக்கு தான் போறான், அவனை போறது இல்லை. ஆனா அதர்மமே செய்துட்டு வர்ணம் இல்லாம இருக்கிறவாள் என்னன்னா, இவெல்லாம் மேல் லோகத்துக்கே போறதே கிடையாது, பிதிருலோகத்துக்கோ பிரம்மலோகத்துக்கோ போறதே கிடையாது. உபாசகனா இருந்தா பிரம்மலோகத்துக்கு போறான். இப்படி கட்டுக்கோப்பா இருந்தவர்கள்லாம் பிதிருலோகத்துக்கு மேல போறாங்க. அந்த மேல போறதுக்கு காரணமா இருக்கிறவன் அவனுடைய பையன், அவன் செய்கிற கர்மா அவனால. இப்படி வர்ணசங்கரம் ஏற்பட்டதுனால வரக்கூடிய பையன் செய்யக்கூடிய கர்மாவானது அவரை நடத்திக்கவே முடியாது. அதனால இந்த குலத்னானாம் என்ன ஆறான்னாக்க, கீழே என்ன போறா, கீழே போகக்கூடாது, நரகலோகத்துக்கு தான் போறான்றது நமக்கு தெரியுது. அதனால கவலையா இருக்கு, கவலைப்படுறான் இவன். இதெல்லாம் தெரியாம இருக்காளே ஜனங்கள்லாம். சங்கரோ நரகாயேவ, இந்த சங்கரமானது எங்க குப்பை விடுனாக்கா, இந்த குடும்பத்துல இருக்கவாள் நரகத்துக்கு தான் தள்ளிவிடும். அது மாத்திரம் இல்ல, ஏஷாம் பிதரஹா பதந்தி, இவாளுடைய அப்பாக்கெல்லாம் என்ன பண்ணோம், மேல போறதுக்கு பதிலா கீழே போக ஆரம்பிச்சு விடுவான். பதந்தின்னு கீழே இல்ல போவான், மேல போறதுக்காக தான் பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் போன உடனே அந்த கர்மாவெல்லாம் செய்து எப்படியோ அப்பாவை கரையேற்றலாம்னு பார்த்து அந்த வைத்திய கர்மாவானது அவனை மேல் நோக்கி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. இல்ல குழந்தைகள் தப்பு, குழந்தைகள் பண்ணணும். அவன் வர்ண சங்கரத்துல இருந்தால் பண்ணாம போயிட போறானேன்றது பயம். அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, லுப்த பிண்ட உதக கிரியா அப்படின்னாரு. பிண்டம் உதக கிரியா, இதுதான் ரொம்ப முக்கியம். நீ எந்த ஔஷதேகிக்க கர்மா பண்ணாலும் அதுல என்ன முக்கியம்னாக்க,
அந்த ஒரு வஸ்திரத்தை தூக்கி அவளுக்கு வந்து வாசோதகம் அப்படின்வான். அதுக்கப்புறம் 2 எண்ணெய் போய் வந்து கிலோதகம். இந்த உதகம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவளை வந்து எரிச்சு போடுறோம் போய் அந்த பாடியை போய். அப்படின்னா அது ரொம்ப அவசரப்படும். 10 நாளைக்கு தான் அது பிண்டமாக போறதுக்கு, இன்னும் 12வது நாள் தான் பிண்டிகரணம் பண்ண போறோம். அது வரைக்கும் அந்த பாட்டியானது தகிக்கிறதுன்றதுக்காக இவன் என்ன பண்றான், டெய்லி அந்த கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு முதல் நாளைக்கு இவ்வளோ, 2வது நாளைக்கு இவ்வளோ, 3வது நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு 75 தடவை அவன் வந்து பிண்டத்தையும் திலகத்தையும் உதகத்தையும் விடலாம். அது மாத்திரம் இல்லாம அவரை வந்து நியாயமா பார்த்தா ஒரு வருஷமும் அந்த சரீரமானது என்ன ஆகுதுன்னா வரைக்கும் 45வது நாள் கால் வரைக்கும் வருது. அப்புறம் கழுத்து வரைக்கும் 6ஆம் மாசம் வருது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆன உடனே தான் அதுக்கு பிதிரு சரீரம் வருது. அந்த பிதிரு சரீரம் வர வரைக்கும் இவன் அந்த காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும். மாசம் மாசியங்கள்லாம் பண்ணணும், சோதகங்கள்லாம் பண்ணணும். அப்படி இல்லைன்னாக்க அந்த சரீரமானது என்ன வைத்தறிஞை நதியில போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்காக இந்த பையன் என்ன பண்றான், 12வது நாள் ஒரு காலமாட அதுக்கு பிரதிநிதியா வச்சு அதுல திரிசூலம்லாம் போட்டு இவன் அதெல்லாம் பண்ணான்னாக்க அந்த அந்த பாலை பிடிச்சு பாலாம் அந்த போற சரீரம். அந்த காளையானது யார் யார் இந்த கர்மா பண்ணானோ அவளுடைய அப்பாக்களை அந்த வாழை பிடிச்சிட்டானா அது பத்திரமா கூட்டு போய் மேல போயிடுவான். இல்லைன்னா அவள் அந்த சேலையும் ரத்தத்திலயும் இருக்கிற ஆறுல முள்ளில எல்லாம் போய் மாட்டிட்டு அவஸ்தப்படுவான். அதுல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் அந்த பையன் இப்படி எல்லாம் பண்றான். இவன் மாசம் அப்படி மாத்திரம் பண்ணா அவன் போற வழியில அவளுக்கு சாப்பாடு நமக்கு வேணும்ன்றதுக்காக இங்க இருக்கிற பிராமணனுக்கு அந்த சாப்பாட்டை கொடுக்குறாங்க. மாத்தியம் சோத கும்பம், அப்படி சோத கும்பம்னா உத கும்பம். அந்த தண்ணியும் கொடுக்கும், பிண்டத்தையும் ஜலத்தையும் கொடுத்துட்டே தான் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ஆன உடனே அவளுக்கு கரெக்டா பிதிரு சரீரமானது ஏற்படுறது. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் அவ தேவதையா மாறிடுறான். தேவதையா மாறி இந்த குடும்பத்தை இந்த குலத்தை ரட்சிக்க போறான். இப்படி பண்ணி அவனை காப்பாற்ற வேண்டியது ஒரு கடமையா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு பேரு புத்து. இது நரகாத்து தாயத்தே இது புத்திரகா. புத்துன்ற ஒரு நரகத்துக்கு இவனை போகாம இவனை காப்பாற்றி இவனை மேல் நோக்கி எடுத்துட்டு போறதுனாலதான் அவனுக்கு பேர் புத்திரன்னு பேரு. முதல்லயே சொன்னேன். அதே மாதிரி கௌசித்திரனுக்கும் ஒரு சந்தேகம் வருது. எப்படி அந்த திராணம்ன்ற சப்தம் எப்படி பொண்ணுடைய பையனுக்கும் வருதுன்னா, அவனும் அமாவாசைக்கு மாதா மகனுக்கு கொடுக்குறானோ இல்லையோ, உதகம் திலம்புலாம் கொடுக்குறானு. ஆகையினால அவனும் காப்பாத்துறான். புத்துன்ற நரகத்துல இருந்து அவனும் காப்பாத்துறான்றதுனாலதான். அதனால அவனுடைய அம்மாவா இருக்கிறவளும் அவ ஒரு புள்ள குழந்தைய பிறந்ததுனால காப்பாத்துறான்றதுனாலதான் புத்திரின்ற பதமும் பரவாயில்ல. உங்களுக்கு அவன் ஒன்னும் வைத்திய கர்மாவே பண்ணதையே கேட்கக்கூடாது. அப்படின்னா அவன் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்குறான். அந்த குழந்தையானது பின்னாடி 50-60 வருஷத்துக்கு அப்புறம் அவன் சுவாசம் பண்ணும்போது மாதா மகனுக்கு பிண்டமும் உதக்கும் ஒரு அமாவாசைக்கும் மாத பிறப்பும் கொடுத்துட்டு இருக்கான். அப்படின்றதுனால அவளுக்கும் அந்த புத்திரின்ற பதமும் சரிதான். இப்படி எல்லாம் கொடுத்தாதான் ஆகும். ஆனா இப்ப என்ன ஆச்சு, ஒரு வருஷம் இவன் உயிரோட இருக்கணுமே, பிள்ளையானவன் உயிரோட இருந்தாதான் இது பாசிபிள். அதனால இப்ப எப்படி ரிஸ்க் எடுக்கிறது? இப்போ இவனுடைய தாத்தா வம்சத்துல அழகா கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, தாத்தா வரைக்கும் இவர் பண்ணிட்டே இருந்தார். இப்ப இவர் போன உடனே இவருடைய எள்ளு தாத்தா அவனுடைய பிண்டத்தை தள்ளிட்டு இவருடைய பிண்டத்தை அங்க போய் சேர்த்தணும். சேர்த்தாதான் வரணும். இது ஒரு வருஷம் ஆச்சுக்குள்ள இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்ப அவருடைய நிலைமை என்ன ஆச்சு, இவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்றதுனால சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு இத இந்த 12 மாசத்தை ஆகர்ஷணம் பண்ணி 12 நாளா நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால 12வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா சபிண்டீகரணம் அப்படிங்கிற இந்த பிண்டத்தை அவளுடைய எள்ளு தாத்தாவை நகர்த்திட்டு தன்னுடைய அம்மா சேர்த்துக்கிட்டான்னாக்கா இது போயிடுது. இவனுக்கு ஏதாவது இந்த ஒரு விஷயத்துல ஆச்சுன்னா இவன் பையன் இவனையும் இந்த மாதிரி காப்பாற்றிடுவான். அப்படின்றதுக்காக இப்ப ஒரு வருஷம் அந்த ஊனமானது இருக்கதான் இருக்கு. அது சரீரமாட்டு ஒரு வருஷம் ஆகுது. இருந்தாலும் நம்ம சாஸ்திரம் ரொம்ப கருணையோட ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு ஆகர்ஷணம் பண்ணி இவனை பண்ண வச்சிருக்கு. இப்ப இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இவன் பையன் இவனை கவனிச்சிருவான். இப்படி இதுக்காக தான் மொத்த சாஸ்திரம் வந்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணி வர்ணசங்கரம் வந்துருச்சுன்னா அப்பாவுக்கு கர்மா இல்லாம பண்றதுக்கு போயிட்டான்னாக்க இப்ப என்ன ஆகும் அவனுக்குன்னா பிண்டமும் உதக கிரியாவும் கிடைக்காம போயிடுவேன். லுப்த பிண்ட உதக கிரியா, பிண்ட கிரியாவும் உதக கிரியையும் லுப்தமாயிடும் லோகம் வந்துடுவேன். லோகம் வந்துருச்சுன்னாக்கா யாரு இதை போய்ப்பா, யாருமே பண்ண முடியாது. இப்படி எல்லாம் பண்ணாம போயிட்டேன்னா அவர் நரகத்துக்கு தான் போவாரு, நரகாய ஏவ அப்படின்னு சொல்றதேன்னு ரொம்ப கவலைப்பட்டான்.
லுப்த அப்படின்னா யுத்த தந்தாய நமகான்னு சூரியனுக்கு கூட ஒரு நாமம் இருக்கு. அப்படின்னாக்கா என்னதான் பல்லு இல்லையா அவருக்கு, அதனாலதான் பொங்கல் நைவேத்தியம் பண்றோமா அவருக்கு பல்லு கிடையாது. ஏதோ சண்டையில தேவாசுர யுத்தத்துல அவருக்கு பல்லு போயிடுச்சு. லுப்தனாக்கா போனது அப்படின்னு அர்த்தம். லுப்தம்னா லோபம் ஆயிடுச்சுன்னா லுப்த பிண்ட உதக கிரியா தோஷைரேதை குலக்ஞானாம் வர்ண சங்கர காரகைः உத்பாத்யந்தே ஜாதி தர்மாः குலதர்மாச்ச சாஸ்வதாः. குலக்ஞானாம் வர்ண சங்கர காரகைः. இந்த குலத்தை எப்படி அழிக்கிறான்னா வேற ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அதனால வந்ததுனால என்ன ஆகுதுன்னா என்ன ஏகைகி தோஷைகி நிறைய தோஷங்கள்லாம் இவனுக்கு வருது. என்ன தோஷம் அப்படின்னாக்க இவனுடைய சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஜாதி தர்மம் போயிடுறது. எல்லாம் கட்டுக்கோப்பா இருந்துருக்காங்க. முதலியாருனாக்கா அவளுடைய அப்பா முதலியார், அவளுடைய அம்மா முதலியார், இந்த முதலியார், இந்த ஊர் முதலியார், இப்படி எல்லாம் ஒரு ஒரு வழக்கம்லாம் வச்சுட்டு கண்ட்ரோல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்துருக்கு. எத்தனையோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்திருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாம் ஒரு நிமிஷத்துல பட்டுன்னு போயிடுச்சுன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு இவன் ரொம்ப கவலைப்படுறான். இப்படி சாஸ்வதமாக இருக்கக்கூடியது இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு நம்மளால வந்தது இல்லை. நம்ம பிரிட்டிஷ் அவருடைய கல்ச்சர்ல ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா யாருன்னு தெரியாதவர்கள் அப்படி இல்லை. நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஜாதி எல்லாம் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்துட்டு இருக்குன்னா இதெல்லாம் ஒரு நிமிஷம் போச்சுன்னாக்கா என்ன ஆகும்? ஜாதி தர்மங்கள் போறது, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஜாதி தர்மங்கள் போறது, சாஸ்வதமா அவாவாளுடைய குலத்துல அவாவாளுக்குன்னு நிறைய விஷயங்கள்லாம் ஒரு சின்ன மகிழ் போட்டுகள் பண்ணாங்கன்னா தெரியும் அவாவாத்துல எத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்குன்றது. அதெல்லாம் ரொம்ப இந்த யாகம் பண்றதுக்கு இந்த வாத்தியார்னா எத்தனை டிஸ்கஸ் பண்றாலும் அதை விட டிஸ்கஷன்னா மாமியார் மாப்பிள்ளை பண்ணும். இப்படிதான் நம்பாத்து வழக்கம், நம்பாத்துல ஒரு புடவை இப்படிதான் கொடுக்கறது, நம்பாத்துல 3 புடவை கொடுக்கறது, நம்பாத்துல 5 புடவை கொடுக்கறது, நம்பாத்துல 5 பேர் வைக்கணும், நம்பாத்துல 7 பேர் வைக்கணும், எத்தனையோ இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வரல. மாமியார் மாட்டுப்பொன் வந்திருக்கு. இந்த தர்மங்கள்லாம் ஒரு நிமிஷத்துல போறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இதெல்லாம் வேல்யூ கொடுத்து பார்த்தாதான் தெரியும். அதெல்லாம் எத்தனை வருஷமா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷமா எப்படி பிறந்திருக்க குழந்தைகள்லாம் எல்லாம் கண்ணு காது மூக்கோட எல்லாம் நல்ல புத்தி சக்தியோட குழந்தைகள் பிறந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதுதான் அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் சாத்தம் பண்ணான்னாக்கா என்ன அர்த்தம்னா அவருக்கு திருவாராரோ அவர் எங்க போய் பிறக்கிறாரோ ஞானியாரோ அவருக்கு இல்ல. இது இவனுடைய 4வது ஜெனரேஷனையும் 3வது ஜெனரேஷனையும் சொல்றது. அது முதகோபனிஷத்துல சொல்லும் போது 7 தலைமுறையை இது காப்பாத்துறது. இவன் பண்றவனுடைய அப்பா தாத்தா கொள்ளுதாத்தா, பண்றவனுடைய பையன் பௌத்திரன் பிரபௌத்திரன், இவனோட சேர்ந்து இப்படி 7 தலைமுறையை காப்பாற்றக்கூடிய கர்மாக்கள் தான் இந்த சிராத்த கர்மாக்கள்லாம். இப்படி வந்த ஜாதி தர்மங்கள் குல தர்மங்கள்லாம் சாஸ்வதமாக இருக்கக்கூடியதெல்லாம் உட்பாத்தியருக்கு இதெல்லாம் சிக்கலமான ஆகி போயிடும், எல்லாம் கெட்டு போயிடுங்க அப்படின்னு கவலை பண்ணான். சரி, இதெல்லாம் உற்பத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? குலதர்மம் போச்சுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டா உத்தன்ன குலதர்மானாம் மனுஷானாம் ஜனார்தன நரகே நியதம் வாசஹ பவதி இதி அனுசித்ருவ. அப்படியெல்லாம் குலம் போச்சுன்னா என்ன சார்? இதெல்லாம் ரொம்ப ஓவரா நீங்க இதெல்லாம் போய் வச்சு வேல்யூஸ் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னா அது இல்லப்பா. சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய புத்தி சக்திக்கு எட்டாத விஷயங்கள். புத்தி சக்திக்கு எட்ட விஷயங்கள்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா நம்மளுடைய சாஸ்திரத்தை கொடுத்த ரிஷிகள்லாம் நம்மளுடைய புத்தி சக்திக்கு எட்டாத விஷயங்களை தான் சொல்லி சாஸ்திரத்தில் சொல்றது. அது நமக்கு புரியவே புரியாது. அவெல்லாம் என்ன சொல்றான்றத பாருங்க. உற்பன்ன குலதர்மானாம் மனுஷியானாம், இந்த குல ஒழுக்கம் சிதைந்து போன அந்த மனிதர்களுக்கு ஜனார்தனா நரகே நியதம் பார்த்தா, நரகத்துல நியதமா எப்போது பர்மனண்டா அவன் இருக்க மாதிரி ஆயிடுமே அப்படின்னு கவலைப்படுறான். இது எப்படி அவனுக்கு தெரியும்னா இது அனுசுருவ இப்படி கேள்விப்பட்டிருக்கான். யாரு கேள்விப்பட்டதுன்னு யாரு போய் பார்த்திருக்கா? சொர்க்கத்தையும் நரகத்தையும் யாரை போய் பார்க்க முடியாது. நமக்கு என்ன ஒரே பிரமாணம்? புத்தகம் தான் பிரமாணம். அது வேதம் சொல்றது, அவ்வளவுதான். சொர்க்கம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இருக்குன்றதுக்கு எனக்கு புத்தகம் இருக்கு, எத்தனையோ புராணங்கள் இருக்கு, இருக்குன்றத காமிப்பேன். இல்லன்னு சொல்றான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன புத்தகம் இருக்கு? அவன் தன்னுடைய புத்தி சக்தியை வச்சிருக்கான். ஆமா ஏன்னா அவனுடைய புத்தி சக்தியை வச்சு ஆட்சி பண்றான்னு. அதனால நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது? இப்படி எல்லாம் இருக்குதுன்னா குலதர்மமானது உற்பத்தமாயிடுச்சுன்னா அந்த மனிதர்களுக்கு நரகே நியதம் வாச. ஏதோ நரகத்துக்கு போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள்ல வருவான்னா கூட பரவாயில்ல. நரகே நியதம் வாச, அவன் அங்கேயே இருக்க மாதிரி பவதி இது அனுசிஷ்டமா இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா பெரியவர்கள்லாம் சொல்லுங்க. பெரியவர்கள்லாம் யாரு?
ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க, ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, சிஷ்டாச்சாரியர் சிஸ்டர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஜாகிரதையா இருக்குமான பெரியவாள சிஸ்டர்கள் தானே. அவ எப்படி வழக்கம் பசங்களை வழக்கப்படுத்துறாங்க, இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணா இதான் நம்ம பார்த்து வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணலன்னாக்க நரகே நியதம் வாசகா. ஆகையினால இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா, வேண்டாம் இந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுனனானவன் அஹோ பதமஹத் பாபம் கர்த்தும் யவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜன உத்யதா. அஹோ பத, அந்தோ பாவம், ஐயோ பாவம், என்ன இப்படி ஒரு நிலைமையா என்ன, மகத் பாபம் கர்த்தும், எனக்கு வந்த நிலைமையா பாருங்க, மகத் பாபம் கர்த்தும் யவசிதாவயம், இப்படி ஒரு பாவத்தை பண்றதுக்கு துணிந்தவனாக நான் ஆயிட்டேனே அப்படின்னு கவலைப்படுறான். இப்படி ஒரு பாவமா அப்படின்னாக்க என்ன சொன்னாக்க, நிச்சயித விவசித்தானாக்க அவனுக்கு அந்த நிச்சயத்தோட சேர்த்து சொல்றான் அவன், இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு. விவசிதாவயம் எது ராஜ்ய சுகலோபேன அந்தும் வஜனம் உத்தியதாக, வஜனம் அந்தும் உத்தியதாக. எதுக்கு? ராஜ்ய சுக லோபேன, இந்த ராஜ்ய சுகத்தை வேணும்ன்ற பேராசையினால நம்ம என்ன பண்ணா, அவளோட போய் சண்டைக்கு போயிட்டு எதுக்காக இப்போ அந்த ராஜ்யம் எனக்கு வரணும், அந்த ராஜ்யம் வேணும்ன்றதுக்காக தான். அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா போஜனம் புத்தியதாக, போஜனத்தை அந்தும் புத்தியதாக, என்னுடைய ஓன் அவர் ஓன் கசின்ஸ் அவர் ஓன் பீப்புள் இவாளெல்லாம் போடுறதுக்கு நான் தயாரில் ஆயிட்டேனே, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துட்டு ஐயோ அப்படின்னு அடறான் அர்ஜுனன். எதிமா அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திர பாடய தார்த்தராஸ்வாரணே அந்யஹோ தன்மே க்ஷேமதரம் பவேத். எதி ஒருவேளை நான் இப்போ இவாளோட எதிர்த்து போராடாம போறேன்ற இருக்கீங்க, பிரதீகாரம்னா திருப்பி பதில் கொடுக்கறது. மாம் அப்ரதீகாரம், இவாளுக்கு எதிர்த்து போராடாதவனாக நான் இருந்துட்டேன்னாக்க, அசஸ்திரம் கையில ஒரு ஆயுதத்தையும் எடுத்துக்காம இருந்துட்டேன்னாக்க, எதி தார்தராஷ்டிராக வஸ்திரபாணியா, தார்தராஷ்டிரங்கள் அவெல்லாம் அஸ்திரங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அவெல்லாம் ரணே அந்யும் என்ன அவள் கொல்லுவாளே, ஆனா அது கூட தத்துமே க்ஷேமதரம் போல, எனக்கும் அது க்ஷேமம் தான். போட்டான் இப்படி உயிர் விடுறது நல்லதுதான் எனக்கு, நான் இப்படியே இருக்கேன், நான் எம் நாட் கோயிங் டு ஃபைட் வித் தம். என்ன அவள்லாம் அடிப்பாளே உன்ன அப்படின்னா அடிக்கிட்டேன் நல்லதானே, நான் இதெல்லாம் பார்க்காம போய் சேர்த்துடுவேன். எனக்கு நம்ம பெரியவாள்லாம் சொல்றேன் இல்ல போய் சேர்ந்துடுவேன், அவன் பேசிட்டு சொல்றான்னு வச்சுங்க. அடுத்த நாள் எனக்கு விட்டது இவன் சொல்றதையும் அப்படிதான் நினைக்கிறார். அது இங்க கவனிக்கணும், இவன் சொல்றதையும் அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க போறது இல்ல, அதெல்லாம் ரொம்ப பெரிய பிராஞ்சியம் மாதிரி பேசுறதே கேட்க போறாரு. அசோக்கியம் அன்னோசோச்சத்துல நினைக்கிறான் தனு தத்துமே க்ஷேமதரம் போவேது, எனக்கு அதுவே க்ஷேமமா இருக்க, என்னை யார் வேணாலும் கொல்லட்டுமே, அவ கொண்டா கொல்லிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த சஞ்சய இப்ப துருவராஷ்டிரன் சொல்றான். சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாதிஷத் விஸ்ருஜ்ய பசரம் சாபம் சோக சம்விக்னமானசஹ. அர்ஜுனஹ ஏவம் முக்தா சங்கே, இப்படி அர்ஜுனனானவன் அந்த ரணபூமியில சங்கே அர்ஜுனனவன் இப்படி சொல்லி என்ன பண்ணான்னா, ரதோபஸ்தே உபாதிஷத், அந்த தேர்தத்துல அப்படியே உட்கார்ந்துட்டான் அவன் இடிஞ்சு போய். ஏன்னா ஏற்கனவே சரீரமே சொல்லியிருக்கான், அவனுக்கு சரீரம் எல்லாம் ஆடி போச்சு, பிரமஜீவமனஹான அவனுக்கு தலையெல்லாம் சுத்திருக்கு. அதனால நேர அப்படி உபாதிச்சது உட்கார்ந்துட்டான். விட்டுட்டு என்ன பண்ணா, கையில இருக்கக்கூடிய சரம் அப்படின்னா அம்பு, சாபம்னா வில்லு, அதான் அது எல்லாத்தையும் என்ன பண்ணா சோக சம்விக்ன மானசகா, சோகத்துல வியாகுலமான சித்தனாக இருந்து கொண்டு, அப்படின்னா சோகத்துல மனக்குழப்பத்துல ஏற்பட்டு அவன் என்ன பண்ணா, கையில இருக்கக்கூடிய அம்பு வில்லு இதெல்லாம் விசிறிக்க இதெல்லாம் எரிஞ்சுட்டான், எரிஞ்சு தேர்தட்டுல போய் உட்காந்துட்டான். அப்படின்றதோட இந்த முதலாவது சாப்டரானது முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் தான் முடிஞ்சது தவிர இந்த கான்வர்சேஷன் இன்னும் ஒரு 10 ஸ்லோகத்துல பின்னாடி தொடர போறது 2வது அத்தியாயத்திலயும். அதுக்கப்புறம் தான் அசோசியானோன்னு சாஸ்திரமே ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்க சாஸ்திரத்துக்குள்ள அந்தர்பாவம் பண்ண மாதிரி இப்ப இவர் என்ன படிக்க போறாரு பாருங்க. இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே
ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாய அப்படின்னு இதி அப்படின்னு முடிக்கிறது. இதி அப்படின்றது எதை காமிக்கிறதுன்னா சமாப்தியை காமிக்கிறது. இந்த சாப்டர் ஆனது முடிஞ்சு போச்சு அப்படின்றது காமிக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து அப்படின்னு இந்த பகவத்கீதையான உபனிஷத்தான அப்படின்னு சொல்றதுனால இதுவும் பகவத்கீதையில உபனிஷத்துல அந்தர்பாவமான சாஸ்திரமா ஆகுது. அது எப்படி சாஸ்திரம் அங்க அசோச்சியான அன்னசோச்சத்துவம் ஆரம்பிக்கிறது, அதுக்குதானே ஆச்சாரியால் பாக்கியம் எழுதியிருக்கார் அப்படின்னா ராமராய கவி ரொம்ப அழகா சொல்றாரு. இல்ல அப்படி எடுத்துக்கூடாது. வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு வைராக்கியம் வரணும். வைராக்கியமா சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்தவனுக்கு தான் வேதாந்தம் சொல்லணும், சாஸ்திரம் ஆரம்பிக்கும். அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி வரக்கூடிய அந்த அதிகார சம்பாதத்துவம் இருக்க அதுவும் சாஸ்திரத்துல அந்தர்பாவம் தான். அதனால இதுவும் சாஸ்திரம் தான். அதனால முதல் இதுக்கு வரலாம் அப்படின்னு முதல் சமாதானம். அதுக்கப்புறம் இதுல ஸ்ரீமத் பகவத்கீதா சொன்னாரு. ஏற்கனவே பகவான்ற பதத்துக்கு நம்ம எல்லாம் பண்ண ஞானம், ஐஸ்வர்யம், பலம், சக்தி, தேஜஸ் இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சன்னாம் பகஹா அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுலயே ஐஸ்வர்யம் வந்துருச்சு, ஸ்ரீ வந்துருச்சு. திருப்பி எதுக்கு இன்னொரு தடவை ஸ்ரீமத் பகவத்கீதான்னு சொல்ற? அது பகவான் சொன்னாலே ஸ்ரீமத் தானே. ஸ்ரீமத் இல்லாம பகவான் கிடையவே கிடையாது அப்படின்னா அப்படி இல்ல. அங்க வந்தா கூட பிரதானமா இங்க ஐஸ்வர்யமும் வருதுன்றத உங்களுக்கு காமிக்கணும். இந்த பகவத்கீதையை படிச்சா வெறும் ஞானம் மாத்திரம் வருதோட ஐஸ்வர்யங்களும் வருதுன்றத தெரியப்படுத்துறது. அது மட்டும் இல்ல, இந்த பகவத்கீதையோட சேர்ந்தாங்கன்னாக்கா அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது தெரியும். அதனால அங்க பகவானுக்கு இருக்கு, கீதையோடையும் அதை சேர்க்கணும்னா ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை. அதனாலதான் வியாசர் ஸ்ரீமத் பகவத்கீதா எழுதிட்டார், அதுதான் கரெக்ட் அப்படின்னு அதுக்கு ஒரு சமாதானம். அதுக்கப்புறம் உபனிஷத் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? உபனிஷத்துன்னா என்ன? வேதத்துல வரணும். வேதத்துல வரணும். அந்த சாக்கையில இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தம். அப்படி உபனிஷத் சப்தமானது வேதத்துக்கு தானே வரும். இது எப்படி வருது அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே பார்த்தோம். பஞ்சமோ வேதமான மகாபாரதமும் 5வது வேதம் தான். அதுல அங்க எப்படி உபனிஷத்தானது வேதாந்தம்னா வேத சிரசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வேதத்துல முக்கியமான ஒரு பாகம் எது அப்படின்னாக்கா உபனிஷத். அதே மாதிரி மகாபாரதத்துல முக்கியமான பாகம் எதுன்னா பகவத்கீதை அப்படின்ற அர்த்தத்தினால இது உபனிஷத்துன்னா. இல்ல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், கவுனப்பிரயோகம். இது கவுனமா நீங்க சிம்மோ மாணவக்கா அப்படின்னு சொன்னா, சிம்மோ மாணவக்காகனா என்ன புரியும்? இந்த பையன் சிங்கம் மாதிரி அப்படின்னு நான் சொன்னா சிங்கமா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னா சிங்கத்துக்கு என்னெல்லாம் சௌரியம், குரூரம், பராக்கிரமங்கள்லாம் இருக்கோ, சௌரியம் இருக்கோ அதெல்லாம் இந்த மாணவனுக்கு இருக்குன்னு குணப்பிரயோகம் நம்ம ஒத்துக்கிட்டோம். அதே மாதிரி பகவத்கீதையும் உபனிஷத்துல என்ன தத்துவங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த கீதையிலையும் இருக்குன்றதுனால சிம்மோ மாணவக்காக மாதிரி பகவத்கீதாசு உபனிஷத்து அப்படின்னு சொன்னோம். குணப்பிரயோகமாக வைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படின்னா சரி. உபனிஷத்துல முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க பதே தாத்தோகோ விசரண கதி அவசாதையோகோ அப்பதான் உபனிஷத்துன்னு வரணும். இந்த சம்சாரம்ன்றது சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல்ல இருந்து அவனை வெளியில வர்றதுனால சத்துன்ற பதம் வரலாம், கரெக்ட்னு சொன்னோம். கதின்ற அர்த்தத்துல வருமானா ஆமா இவன் அடைய போற கதி என்ன? தத்விஷ்ணோ பரம பதம்னு இவன் அடைய போறது மோட்சம் சாம்ராஜ்யத்தையே அடையறதுனால அவனுக்கு கதியும் இங்க சரியா வருது. அவசாதம் முடிவான ஒரு படிப்பா இது இருக்கு. இதுக்கப்புறம் அவன் படிக்க வேண்டியது எங்க? ஏன்னா அவர் என்ன கேட்டாரு, ஏன விஞ்ஞானேன சர்வம் வித்தியாசம் போகுது. எந்த விஞ்ஞானத்தினாலும் எல்லாமே அடைஞ்சுதான் போறதுன்னு கேட்டதுனால இதுக்கு மேல அடைய வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் இதுக்கு என்ன தெரியறது அப்படின்னு சொன்னாக்க இந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய அந்த சத்துன்ற பதத்துக்கு முக்கியமான அர்த்தமான சம்சார சிதிலீகரணமானது இங்கேயும் சம்சாரத்தை போக்கக்கூடிய சிதிலீகரணமானது அவசாதமாகவும் கதியாகவும் இருக்கிறதுனால இந்த பகவத்கீதையும் உபனிஷத் தான். அதனால பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயா அப்படின்னாரு. உபனிஷத்துனால பிரம்ம வித்யை அப்படின்னாக்க இங்கேயும் சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளவு சாப்டர்லயே அவர் என்ன சொல்றாரு, அந்த பிரம்ம ஞானத்தை தான் சொல்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்காரு. ஆகையினால பிரம்ம வித்யை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை பற்றிய அறிவுன்ற அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஏமாந்துட்டானாக்க என்ன சொல்லுவாங்க, ஜீவ பிரம்ம ஐக்கியம் இல்லையா? அத்திய அனர்த்த ஹேதோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தியே சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சு அப்படின்னு ஆச்சாரியார். அந்த அத்திய இந்த மாய பிரகாணம் இந்த அத்தியாசத்தை போக்கி
அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஆத்மைக்கத்துவ வித்யா, ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் அப்படின்ற வித்தியை பிரதிபாதனம் பண்றதுக்காக தான் சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சு. எல்லா வேதாந்தத்துக்கும் ஒரே கோல் தான், அந்த கோல் இங்கேயும் இருக்கு. அதனால இது பிரம்ம வித்யா. ஆகையினால பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரம். யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரமாத்மாவோட நம்மளை சேர்க்க, யுனைட் அப்படின்றதுல யோகம். எப்படி இது யோகம் பண்றேன்னா 3 வழிகளை சொல்லிருக்காரு இவர. கர்ம யோகத்தையும் சொல்லியிருக்காரு, பக்தி யோகத்தையும் அதுல சொல்லணும், உபாசனா யோகம், ஞான யோகம். முதல் சட்டத்துல கர்ம யோகமா சொன்னார், 2வது சட்டத்துல உபாசனா யோகத்தை சொன்னார் பக்தி யோகத்தை, 3வதுல ஞான யோகத்தையும் சொல்லி இப்படி படிப்படியா போய் அவரோட சேர்றதுக்கான கதியே இங்க சொல்லிக்கிறதுனால இது ஒரு ஞான யோக சாஸ்திரம் தான். ஆனா ஞான யோகம் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா கர்ம யோகமும் உபாசன யோகமும் இதுல நிறைய இருக்கிறதுனால யோக சாஸ்திரம் இந்த 3த்தையும் கலந்த யோக சாஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த யோக சாஸ்திரத்துல இது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கிற சம்வாதத்துல, கிருஷ்ணார்ஜுன சம்வாதம். இவன் ஒரு கேள்வி, இவர் ஒரு உக்தி, அவர் ஒரு பிரசித்தி, யுக்தி பிரசித்தி ரூபகா, அதுக்கு பேரு சம்வாதம்னு பேரு. நீங்க ஒண்ணு சொல்லி அது சொன்னா அதுக்குதான் வாதம்னு பேரு. சம்வாதம்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்கணும், அவர் அதுக்கு பதில் சொல்லணும். இவன் கேள்வி கேட்க போறான், அதுக்கு பதில் சொல்ல போறான், அங்க வந்து இவன் கேள்வி கேட்க உருவாக்கி இப்படி உக்தி பிரதிஷ்டியை சொல்றதுனால இது சம்வாத ரூபமா இருக்கிறதுனால ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. இதுக்கு அர்ஜுன விஷாத யோகோ நாம. இதுக்கு அர்ஜுனனுடைய விஷாதம், விஷாதம்னா மனக்கலக்கம், மனக்குழப்பம், இந்த விஷாதத்தை பிரதானமாக கொண்டிருக்கிறதுனால அந்த பேரையே இதுக்கு வச்சாச்சு, அது அர்ஜுன விஷாத யோகம்னு. இதுல அவனுடைய கவலைதான பெருசா இருக்கு, அதனால அர்ஜுன விஷாத யோகம் என்ற பேணக்கூடிய நாம பிரதமோத்தியாய முதல் அத்தியாயம் இத்துடன் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டார்.